அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு மாய வலையில் சிக்கிடாமல் காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் இது நடந்தே தீரும், யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சந்திரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் நீச்ச நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. கிரகங்களிலே சுகாதிபதி லாபாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் கடகராசிக்காரர்களுக்கு சுகாதிபதியாக இருக்கிறார். அவர் இந்த வேளையில் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது மற்றும் கர்மஸ்தானத்தை வலுவாக பார்ப்பது என அனைத்துமே மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாக பார்க்கப்படுகிறது. ஜென்ம ராசியில் ராசியின் உச்ச அதிபதியான குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த தருணத்தில், அதே வேளையில் சனி 9 வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மாய வலையில் சிக்கிடாமல் காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நீச்ச நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரன் பல வகையில் கடகராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் மிக பெரிய அளவில் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்வது கடகராசிக்காரர்களாகிய உங்களுடைய கையில்தான் இருக்கிறது. பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். சுக்கிரனின் அருள் இருந்தால் அனைத்து காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும். மற்ற கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் கூட சுக்கிரன் ஒருவர் சாதகமான அமைப்பில் இருக்கும் போது உறுதியாகவே குரு அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உடனடியாக அவர் வக்ரகதியில் திரும்புகிறார். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் ஆய வலையில் சிக்கிடாமல் காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் கிடைக்கும் பல அதிரடியான மாற்றங்கள் இது நடந்தே தீரும், யார் நினைத்தாலும் தடுக்க முடியாத வகையில் கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வல்லவராக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்ட சுக்கிரன் நவ கிரகங்களிலே வெள்ளி கிரகம் என்று அழைக்கப்படுகிறார். செல்வம் மற்றும் அதிர்ஷ்டத்தின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. சுக்கிரன் தான் மனித வாழ்க்கையே அப்படியே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு, பொருளாதார ரீதியான முன்னேற்றம் போன்ற அனைத்தையுமே நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அவர். பலம் பெற்று இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று அமர்வதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே அசுர குரு என்று அழைக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கும். உங்களுடைய வாழ்வில் காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் சிறப்பாக கிடைக்கும். செல்வ செழிப்பு, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை போன்றவை இனிமையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் மிகவும் வலுவாக இந்த வேளையில் சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கிர திசையோ சுக்கிர புக்தியோ நடைபெற்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் பண வரவு அதிகரிக்கும் சிறப்பான யோகம் நிறைந்த காலம் என்பதை உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. இது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே மிகவும் சாதுவான கிரகமாக இருப்பவர் சுக்கிரன் தான். ஏனென்றால் சுக்கிரன் மென்மையான கிரகமாக இருக்கிறார். பெண் தன்மை அதிகமாக இருந்தாலும் கூட கோபம் வந்துவிட்டால் அனைத்தையும் நாசம் செய்யக்கூடிய அளவிற்கு ருத்ர தாண்டவம் ஆடக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருப்பவர் தான் அசுர குரு என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன். எனவேதான் அவர் இந்த வேளையில் நீச்ச நிவர்த்தி பெற்று வலுவாக அமர்வது மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பல்வேறு வகையில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் வக்ரகதியில் திரும்ப போகிறார். மாய வலையில் சிக்காமல் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் அபரிவிதமான நன்மையை நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டுமல்லாது சுக்கிரன் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. லட்சுமி, இந்திரன், வர்ணன், இந்திராணி என பல பெயர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த காரண கர்த்தாவாகவும் பார்க்கப்படுகிறாருங்க சுக்கிரன். அவர் இந்த வேளையில்
மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது தொழில் வளம் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான தருணத்தை உருவாக்கி கொடுக்கிறார். தொழிலில் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி உண்டு. கலைத்துறை, அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் அவர் ஆட்சி பலம் பெறுவதால் கிடைக்க இருக்கிறது. காதல் வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். வாழ்க்கை துணையின் நல்குணங்கள் உங்களுடைய வாழ்வில் சில அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு சமூக உறவு மேம்படும் தருணமாகவும் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உங்களை தேடி வரும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. அழகு மற்றும் கலைத்துறையின் அதிபராக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் உங்களுடைய உள் தோற்றம் மட்டுமல்ல புற தோற்றத்தையும் பொலிவு பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அது மட்டுமல்லாது பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதிகாரம் கொண்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். அதே சமயம் சுக்கிரன் தோஷமடைந்தால் திருமணம் தடை ஆகலாம். பொருளாதார ரீதியாக வளர்ச்சி கிடைக்காமல் தடைபடலாம். சண்டை சச்சரவுகள் அதிகமாக ஏற்படும். அது மட்டுமல்லாது வாழ்க்கையில் சுகங்களை அனுபவிப்பதை தவிர சிரமத்தையே அனுபவிக்கக்கூடிய சூழல் உருவாகும். ஆனால் தற்போது சுக்கிரன் பல்வேறு வகையான தோஷங்களை நீக்குவதால் இவை அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சுகமான வாழ்க்கை மற்றும் மிக மகிழ்ச்சியான குடும்ப சூழல் என அனைத்தையும் நிறைவாக மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறாருங்க சுக்கிரன். எனவே நினைப்பதை காட்டிலும் நல்ல பல மாற்றமும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல பல கலைநயத்துடன் வீட்டை அலங்காரம் செய்தல், சொகுசு பொருட்களை வாங்கி மகிழுதல் போன்ற காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும். கலைத்துறையில் பொழுதுபோக்குக்காக நடனம், பாடல், இசை, சினிமா, நாடகம், கவிதை என பல திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது செல்வ செழிப்பு சௌகரியங்களை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாற்றம் உறுதியாகவே இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. கள்ளத்தரக்காரனாகவும் இருக்கிறாருங்க சுக்கிரன். எனவே இந்த தருணத்தில் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும். தசாபுத்தி வலுவாக இருந்தால் வீடு, வாகனம், ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கியம் சிறப்பாக அமைவதோடு சுகமான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் மன வருத்தம் இந்த தருணத்தில் உறுதியாகவே குறையும். மனதில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களை தெளிவான முறையில் கவனம் செலுத்தி அதில் இருந்து சிக்கல்களை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாது கலை என்றால் சினிமா துறை மட்டுமல்ல, இலக்கியம், இசை, கட்டிடக்கலை, ஓவியம், சமையல், பொழுதுபோக்கு என அனைத்திற்கும் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. மாய வலையில் சிக்கிடாமல் உங்களுடைய தனி திறமையை வெளிக்கொணரக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். என்றால் 64 கலைக்கும் அதிபதியாக இருப்பவர் சுக்கிரன் தான். எனவே இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களிடம் இருக்கக்கூடிய திறமையை பயன்படுத்தி மென்மேலும் வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால். எனவே தவற விடாதீர்கள். மாய வலையில் சிக்காமல் காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சியாக ஆட்சி பலம் பெறுவதால் இவை அனைத்தும் நினைத்தபடி நடந்தே தீரும். யார் நினைத்தாலும் இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெறுவதால் நிறைந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சந்திரனுடன் இணையும் போது மிக பெரிய அளவிலான செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் வசதி வாய்ப்பையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல யோகங்களை ஏற்படுத்தி கூட பாருங்க. சுக்கிரன் தனது பார்வையில் பகை கிரகமாக ராசியின் அதிபதியான சந்திரனை பார்த்தாலும் சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார். அவர் இந்த வேளையில் நீச்ச நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறுவதால் உறுதியாகவே செல்வ செழிப்பு, ஆளுமை மிக்க சிறப்பான வாய்ப்புகள் போன்ற அனைத்துமே உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு எவ்விதமான சிக்கலும் தடையும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே கடகராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் நுட்பமாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் அடுத்தடுத்து மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சுப நிகழ்வுகளும் உறுதியாகவே அபரிவிதமாக கைகூடும். ஏனென்றால் சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது மட்டுமல்லாது தொழில் ஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார். எனவே தொழில் ரீதியான அபரிவிதமான வளர்ச்சி இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கைகூடுகிறது.
தொழில்துறை வியாபாரத்துறையில் மாய வலையில் சிக்கிடாமல் பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை அதிரடியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது இல்லத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும், காதல் வாழ்க்கை இனிமையாக அமைவதோடு மட்டுமல்லாது குடும்ப வாழ்க்கையும் சிறப்பான மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த தருணத்தில் தாம்பத்தியமும் வலுப்பெறக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக கடகராசி ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் உறுதியாகவே அதிகரிக்கும். மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரிய தடைகள் விலகி மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் கடகராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் செல்வ செழிப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் உறுதியாக கைகூடும். சுகமான வாழ்க்கை, அமைதியான குடும்ப சூழல் போன்ற அத்தனையும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சுக்கிரன் என்றால் சுத்தம், ஒழுங்கு போன்ற சுத்தத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. அது மட்டுமல்லாது அகத்தோற்றம் மட்டுமல்ல, புறத்தோற்றமும் பொலிவு பெறக்கூடிய வகையில் உங்களது அழகு சார்ந்த விஷயங்களை மேம்படுத்துவதோடு எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வலுவான ஆற்றல் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை தவற விட்டு விடாதீர்கள். உணவு, உடை சார்ந்த விஷயங்களிலும் அதிக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் அமைந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கிரன். அவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று அமர்வதால் 64 கலைகளில் மிக சிறப்பாக பல கலைகளை கற்று நுணுக்கமாக உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. தவறவிடாமல் சரியாக கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் புதிய வாய்ப்புகளும் எதிர்பாராத பண வரவிற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் உண்டு. அசையும் அசையா சொத்துக்களை உறுதியாகவே தங்களுடைய பெயரில் கடகராசிக்காரர்கள் வாங்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் சுக்கிரனின் அருளால் நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் கடகராசிக்காரர்கள் வாரத்தில் சுக்கிரனின் நாளான வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தொடர்ந்து 3 வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வரும்.